வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். காத்திருந்தவன் நவாப்பழத்தை நேத்து வந்தவன் தூக்கிட்டு போயிட்டானா? அது யாருக்கு இந்த பழமொழி செல்லும் அப்படின்னா, பால்டாயில் உதயநிதிக்கு தான் அந்த பழமொழி செல்லும். 3 தலைமுறைகளாக ஒரு சரித்திரம், ஒரு சாம்ராஜ்யம் வாழ்ந்ததாகவும் இல்லை, வீழ்ந்ததாகவும் இல்லை. அது மாதிரி தான் திமுக ஊற்றி மூடிடுச்சு. பால்டாயில் உதயநிதி ஆனாலும் திமிர் பேச்சை விடலை. சட்டசபையில் முத இப்போ எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது, எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அப்போ தான் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்ன சொல்கிறாரு? அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து மத மக்களுக்கும் நான் ஒன்றா பாவிச்சு ஒன்றா தான் என்னோடய அரசியலமைப்பை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, அடுத்த பேச்சு, மறு பேச்சு என்ன அப்படின்னா, சனாதனத்தை கொசு போல, இதுக்கு முன்னாடி சொன்னார் சனாதனத்தை கொசு, டெங்கு, மலேரியா போல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதுக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு கவ்வை கொடுத்து அடித்து அனுப்புச்சு. ஆனாலும் திருந்தலை. திருப்பி இந்த தடவையும் அதே வார்த்தையை பேசுகிறீங்க. இந்த தடவை மக்கள் யாருக்கு வாக்களித்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா பார்த்துட்டும் திமிர் அடங்கலை. ஒன்று நடந்திருக்கணும், நீங்கள் தோற்றுருக்கணும் உதயநிதி. நீ தோற்றுருந்த அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திமுக ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடிருக்கும், சோழி முடிஞ்சு போயிருக்கும். ஏதோ உயிர் ஊசலாடுற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கிடைச்சதுனால தான் இந்த வாய் திமிரு. ஏன்னா எப்பயுமே சிறுபான்மையினர் இருக்காங்க, இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எனக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு இந்துக்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நல்ல பாடம் போட்டிருக்காங்க மக்கள். ஆனாலும் வாய் திமிரு குறையலை. சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த தேசம், பாரத தேசம் ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ள தேசம், இந்துத்துவ தேசம். இது ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த பண்பாடும் கலாச்சாரம் நிறைந்த தேசம். இதெல்லாம் உன்னை போல ஒரு அள்ளுச்சிலெல்லாம் அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னா விட்டுற முடியுமா? யாருக்கு என்ன இடத்த கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சு அடித்து அனுப்பியிருக்காங்க. அப்படி இருந்து திருந்தலை. வாயை அமைதியாக ஓரங்கட்டி வச்சுட்டு அமைதியாக வேலையை பார்த்தா ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டலாம். இல்லாட்டி என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். காத்திருந்தவன் நவாப்பழத்தை நேத்து வந்தவன் தூக்கிட்டு போயிட்டானா? அது யாருக்கு இந்த பழமொழி செல்லும் அப்படின்னா, பால்டாயில் உதயநிதிக்கு தான் அந்த பழமொழி செல்லும். 3 தலைமுறைகளாக ஒரு சரித்திரம், ஒரு சாம்ராஜ்யம் வாழ்ந்ததாகவும் இல்லை, வீழ்ந்ததாகவும் இல்லை. அது மாதிரி தான் திமுக ஊற்றி மூடிடுச்சு. பால்டாயில் உதயநிதி ஆனாலும் திமிர் பேச்சை விடலை. சட்டசபையில் முத இப்போ எம்எல்ஏவாக பதவி ஏற்கும்போது, எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அப்போ தான் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்ன சொல்கிறாரு? அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து மத மக்களுக்கும் நான் ஒன்றா பாவிச்சு ஒன்றா தான் என்னோடய அரசியலமைப்பை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, அடுத்த பேச்சு, மறு பேச்சு என்ன அப்படின்னா, சனாதனத்தை கொசு போல, இதுக்கு முன்னாடி சொன்னார் சனாதனத்தை கொசு, டெங்கு, மலேரியா போல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதுக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு கவ்வை கொடுத்து அடித்து அனுப்புச்சு. ஆனாலும் திருந்தலை. திருப்பி இந்த தடவையும் அதே வார்த்தையை பேசுகிறீங்க. இந்த தடவை மக்கள் யாருக்கு வாக்களித்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா பார்த்துட்டும் திமிர் அடங்கலை. ஒன்று நடந்திருக்கணும், நீங்கள் தோற்றுருக்கணும் உதயநிதி. நீ தோற்றுருந்த அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திமுக ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடிருக்கும், சோழி முடிஞ்சு போயிருக்கும். ஏதோ உயிர் ஊசலாடுற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கிடைச்சதுனால தான் இந்த வாய் திமிரு. ஏன்னா எப்பயுமே சிறுபான்மையினர் இருக்காங்க, இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எனக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு இந்துக்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நல்ல பாடம் போட்டிருக்காங்க மக்கள். ஆனாலும் வாய் திமிரு குறையலை. சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த தேசம், பாரத தேசம் ஒரு இந்துத்துவ சிந்தனை உள்ள தேசம், இந்துத்துவ தேசம். இது ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த பண்பாடும் கலாச்சாரம் நிறைந்த தேசம். இதெல்லாம் உன்னை போல ஒரு அள்ளுச்சிலெல்லாம் அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னா விட்டுற முடியுமா? யாருக்கு என்ன இடத்த கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சு அடித்து அனுப்பியிருக்காங்க. அப்படி இருந்து திருந்தலை. வாயை அமைதியாக ஓரங்கட்டி வச்சுட்டு அமைதியாக வேலையை பார்த்தா ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டலாம். இல்லாட்டி என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.